இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, தீபக் சேகரோட இன்ஜுரி சர்டைன் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இவர் இன்னும் எத்தனை மேட்சஸ் மிஸ் அவுட் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, மேபி 1 to 3 மேட்சஸ் வரைக்கும் மிஸ் அவுட் பண்ண சான்சஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் ரெக்கவர் ஆகிட்டு வருவார். மேட்ச் விளாட அதிக சான்சஸ் இருக்கும். ஒரு ஃபுல்லி ஃபிட்டானது தான் நம்ம பிளேயர்ஸை கரெக்டாக ஆட வைப்போம். எப்படின்னா, நம்ம பத்திரனாவும் இன்ஜுரியில் சர்டைனில் இருந்தார். அவரையும் கொஞ்ச நாள் ரெஸ்ட்டு கொடுத்து கரெக்டாக ஆட வச்சாங்க. அப்பயும் நம்ம ஜெயித்தோம். முக்கியமாக ஜெயிக்கிறதுக்கு ரீசனாக இருக்கிறது பத்திரனா, ஃபிஷ் 2 பேரும் ஒழுங்காக இருக்கனால பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஸோ அதுவே மெயின்டைன் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல தீபக் சேகர் இன்னும் மிஸ் அவுட் பண்ண சான்ஸ் இருக்குது. இவருக்கு பதிலாக நம்ம ஷாக்கு டக்கர் எடுத்துகிட்டு வந்தோம், எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஷாக்கு டக்கர் 2 மேட்ச் ஆடுறாரு. இவர் வந்துட்டாருன்னா ஷாக்கு டக்கரை மேக்ஸிமம் உட்கார வைக்க தான் அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஷாக்கு டக்கர் மிடில் ஓவர்ஸ் போடுற பவுலர் தான். நம்மளுக்கு மிடில் ஓவர்ஸ் போடுறதுக்கு நிறைய பவுலர்ஸ் இருக்கனால அதனால் நம்மளுக்கு டெத்துக்கும் பவுலர்ஸ் இருக்காங்க. ஆனால் ஓப்பனிங் ஸ்பெல்லில் போட்டு விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர்ஸ்னால் தீபக் சேகர் ஒரு க்ரூஷியல் ஃபேக்டர். அதனால் மேக்ஸிமம் தீபக் சேகர் வந்தால் ஷாக்கு டக்கர் உட்கார மாதிரி தான் இருக்கும். அதனால் தீபக் சேகர் தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. இதே தான் நானும் டிசைட் பண்ணுவேன். சிஎஸ்கே மேனேஜர் மேக்ஸிமம் இதுதான் டிசைன் பண்ணுவாங்க. ஏன்னா தீபக் சேகர் லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் ஸ்விங் பண்ணுவார். இன்ஸ்விங் மற்றும் அவுட் ஸ்விங் ரெண்டுத்தையும் பயங்கரமாக பண்ணுறக்கூடிய பிளேயர். அதனால் அந்த மாதிரி கண்டிஷனுக்கு செம்மையாக உதவுவார். அதுவும் இல்லாமல் ஓப்பனிங் ஸ்பெல் போடுற பவுலர். அதனால் தாராளமாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இது போல் உங்களுக்கு சிஎஸ்கே பிளேயர்ஸோட அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிச்சப்படி எல்லாம்